இப்போ சவுத்தை நோக்கி இருக்கிற வீட்டுக்கு எப்படிலாம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, தெற்கு பார்த்த வீடா அது இருக்கக்கூடாது அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா திசையுமே நல்ல திசை தான், ஆனால் நம்ம அதை எப்படி அமைச்சிக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது தெற்கு பார்த்த வீடாக இருந்தாக்கா என்னன்னா தெற்கு பார்த்த வீட்டில் நீங்கள் வெளியே போர்ட்டிக்கோ காலியாக விடக்கூடாது. போர்ட்டிக்கோவை அதாவது நம்ம கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து டூ வீலர் பார்க்கிங் பண்ணுற மாதிரியோ வராண்டாவா போர்ட்டிக்கோவா விடக்கூடாது. ஏன்னா சவுத் சைடுன்றது வந்து எப்பயுமே நமக்கு ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? இதுக்காக நம்ம வேறு வீடு வாங்கிட்டுலாம் போக முடியாது இல்லைங்களா? அதனால் சவுத் சைட் இருக்கிற வீட்டில் வந்து என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி இந்த இடத்த காலியாக விடக்கூடாது. ஓகேங்களா? போர்ட்டிகோ மாதிரியோ வராண்டா மாதிரியோ எதுவுமே தடுப்பு பண்ணி அதாவது காலியாக விட்டு அதாவது கார் பார்க்கிங்காக விடக்கூடாது. அதே மாதிரி அடுத்து இப்போது இதில் வாசற்படி வெடித்தா எங்கே வைக்கலாம் அப்படின்றது கேள்வி வரும். ஒன்று இந்த சவுத் ஈஸ்ட், அதாவது இந்த கார்னர் ஈஸ்ட்டும் சவுத்தும் சேர்கிற இடத்துல சவுத் ஈஸ்ட் இருக்குங்க இல்லையா, இந்த சவுத் ஈஸ்ட்டை ஒட்டி வரலாம். அப்படி இல்லையா இந்த சென்டர் பகுதிக்கு வரலாம். சரிங்களா? சவுத் சைடில் எக்காரணம் கொண்டும் சவுத் வெஸ்ட் பகுதிக்கு வரக்கூடாது. இந்த சவுத் வெஸ்ட் பகுதியில் வாசற்படியை வரக்கூடாது. இந்த சவுத் ஈஸ்ட் சார்ந்த பகுதியில் நீங்கள் வைக்கலாம். அடுத்து சென்டராக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா சென்டராக வைக்கலாம். பொதுவாக வாசக்காலில் பொறுத்த வரைக்குமே நம்ம எப்படின்னா எல்லா சென்டர் பகுதிக்கும் வைக்கலாம். அதாவது நீங்கள் எந்த வீடு திசையாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பொதுவாக சொல்கிறேன் நான், சவுத் சைடாக இருந்தாலும் சரி, ஈஸ்ட் சைடு பார்த்த சரியாக இருந்தாலும் சரி, நார்த்தோ வெஸ்ட்டோ எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சென்டர் வாசக்காலோ வாசற்படியோ வைக்கலாம். சரிங்களா? மற்ற கார்னரை போகும்போது தான் உங்களுக்கு மாறுபடும். உங்களால் முடிஞ்சால் சென்டர் வாசப்படி வைத்து கொள்ளலாம், அப்படி இல்லை சவுத் ஈஸ்ட் சார்ந்ததை வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து இப்போது மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, இப்போ இந்த சவுத் பார்த்த வீட்டில் என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் சென்டராக வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா சவுத் ஈஸ்ட் பகுதி வந்து அக்னி மூலைன்றதுனால அங்கே கிச்சனை போட்டுருவீங்க. சப்போஸ் இந்த இடத்துல சவுத் ஈஸ்ட்டில் வாசப்படி இருந்து உங்களால் இங்கே கிச்சன் போட முடியும்னா போடலாம். அப்படி இங்கே போட முடியலையே, எப்படிங்க வர வழியிலே நம்ம கிச்சனை போட முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா நார்த் வெஸ்ட்டு தான் ஆப்ஷன், வேறு ஆப்ஷன் கிடையாது. வேறு எங்கேயும் கிச்சன் போட முடியாது. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் சென்டர் வாசப்படி போட்டு சவுத் ஈஸ்டில் நீங்கள் கிச்சன் வச்சுக்கலாம். அதுதான் முடிஞ்ச அளவு நீங்கள் பண்ண வேண்டியது. ஏன்னா அக்னி மூலையில் அக்னி காரியங்கள் மட்டும்தான் செய்யணும், வேறு எங்கேயும் எடுத்துக்கொண்டு போய் செய்யக்கூடாது அப்படின்றது தான் ரூல். நம்ம எப்படி வந்து இது எல்லாமே வந்து ரூல் மாதிரி தான். அடுத்து இப்போது அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட்டில் வந்து உங்களோட பெட்ரூம் இருக்கணும். அது நார்த் ஈஸ்ட்டில் எக்காரணம் கொண்டும் போடவே கூடாது, பெட்ரூம் போடக்கூடாது. அதே மாதிரி இப்போ வந்து சவுத் வெஸ்ட்டில் நீங்கள் பெட்ரூம் போட்டுட்டு சவுத் ஈஸ்டில் நீங்கள் வந்து கிச்சன் போடுறீங்க. இப்போது நார்த் வெஸ்ட்டில் வந்து சப்போஸ் சவுத் ஈஸ்டில் கிச்சன் போட முடியாதவங்க தான் நார்த் வெஸ்ட்டில் போடுவீங்க. சரிங்களா? சவுத் வெஸ்ட்டில் கிச்சனை போடுவீங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போது இதை ஏன் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் ஈஸ்டில் வந்து நீங்கள் பூஜை அறையை வைத்து கொள்ளலாம். அப்படி இல்லை எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா காலியாகவே விடலாம், அந்த இடத்த காலியாகவே விடலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த நார்த் ஈஸ்ட் பகுதிக்கு பாரமாக எதையும் அங்கே வைக்கக்கூடாது. அங்கே படிக்கட்டு போடுறதோ இல்லை வேறு எதனா போடுறதோ அந்த இடத்துல செய்யவே கூடாது. சரிங்களா? இப்போது இதில் ஒரு கேள்வி வரும், இப்போது நீங்கள் ஏன் இங்கே வந்து காலியாக விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பயுமே தெற்கு சார்ந்த பகுதியில் வந்து இடம் வந்து விடக்கூடாது. அப்படியே விட்டாலும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வடக்கில் நீங்கள் அதுக்கு மேலே 1 அடி 2 அடி கூட எக்ஸ்ட்ரா இடம் விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஓகேங்களா? தெற்கு சார்ந்த பகுதியை விட இந்த சைடு நீங்கள் இடம் அதிகமாக விட்டுருந்தீங்கன்னா, வெளிப்புறம் அதிகமாக விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் தெற்கு சார்ந்த பகுதியில்
இடம் விட்டுட்டு இங்கே ஃபுல்லாக அணைச்சி கட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்படி பண்ணவே கூடாது. அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போது ஏன் வந்து எல்லோரும் கேள்வி கேட்பாங்க, ஏன் வந்து இந்த சைடு வாசக்கால் வைக்கக்கூடாது, இந்த சைடு தான் ஏன் வைக்கணும் அப்படின்றது. அதாவது எல்லா திசைகளிலுமே நம்ம வாசக்கால் வைக்கிறதுக்கு எப்படி பார்ப்பாங்கன்னா 9ஆக பிரிப்பாங்க. இப்போ இது எத்தனை அடி இருந்தாலும் அதை வந்து 9ஆக பிரிச்சுப்பாங்க. இந்த லைனை 9ஆக பிரிச்சுப்பாங்க. 9ஆக பிரித்து அதில் ஃபஸ்ட்டு வந்து சூரியன், அடுத்து சந்திரன், அடுத்து செவ்வாய், அடுத்து புதன், அப்புறம் குரு, அப்புறம் வந்து சுக்கிரன், அப்புறம் ராகு, கேது, சனி, இப்படி 9ஆக பிரிச்சுப்பாங்க. ஸோ முதல் பாகத்தில் வர்றது வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய். அடுத்த பாகத்தில் வர்றது வந்து புதன், குரு, சுக்கிரன். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சவுத் ஈஸ்ட் பகுதியில் சூரியனை விட்டுட்டு சந்திரனோட இதுவில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாசக்கால். அடுத்து செவ்வாயை விட்டுட்டு புதன் சென்டராக வர்றது தான் இந்த, அதனால நான் உங்களுக்கு சொன்னது சென்டர் வாசக்கால் வச்சுக்கலான்ட்டு. அதாவது புதன், குரு, சுக்கிரன் இவங்க 3 பேர் இடத்துல வந்து நீங்கள் வாசக்கால் வைத்து கொள்ளலாம். அதனால தான் இந்த சைடுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது ராகு, கேது, சனி ஆகிடுறதுனால அந்த பக்கம் உள்ளே நுழையக்கூடாது வீட்டுக்கு அப்படின்றதுனால தான் இந்த இதுவை சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு திசைக்கு சொல்லும்போதும் நான் சொல்கிறேன் எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் வரும் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போது உங்கள் வீட்டில் முன்னாடி போர்ட்டிகோ விட்டுட்டீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை முதல்ல அடைத்து நீங்கள் கட்டணும். முதல்ல அடைச்சி கட்டணும். கட்டிட்டால் தான் அந்த இடத்த வந்து நீங்கள் காலியாக விடக்கூடாது. அப்புறம் இன்னொரு பெரிய தப்பு பண்ணுறது, இங்கே காலியாக இருக்குன்ற நேரத்தில் இந்த இடத்துல சம்பு போடக்கூடாது. சவுத் வெஸ்ட்டில் சம்பு போடுவாங்க. ஏன்னா இது எல்லாமே செய்வாங்க. சவுத் வெஸ்ட்டில் சம்போ, சவுத் ஈஸ்டில் சம்போ கட்டவே கூடாது. சரிங்களா? எங்கே சம்பு இருக்கணும்னா நார்த் ஈஸ்டில் மட்டும்தான் சம்பு இருக்கணும். தண்ணி, அதாவது கீழ்நிலையில் தண்ணி தேக்குவாங்க இல்லைங்களா, அது கீழே தேக்கிறதுக்கான தொட்டி வந்து நார்த் ஈஸ்டில் மட்டும்தான் இருக்கணும். சவுத் வெஸ்ட்டு காலியாக இருக்குன்றதுக்காக அந்த இடத்துல சம்போ, சவுத் ஈஸ்டில் சம்போ இல்லை சென்டராக சம்போ எங்கேயுமே இந்த இடத்துல கீழே இருக்கிற தொட்டி வந்து வைக்கவே கூடாது. நீங்கள் மேல்நிலை தொட்டி வச்சுக்கலாம். அதாவது சவுத் வெஸ்ட் மாடியில் நீங்கள் தொட்டி வைத்து கொள்ளலாம். சப்போஸ் உள்ளே நான் ஸ்டெப்ஸ் போடணும், எங்கே போடுறது அப்படின்னு சொன்னாக்கா எங்கே போடலான்னா, ஒன்று இந்த மேற்கு பகுதியில் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நார்த்தில் போடலாம். ஓகேங்களா? நார்த்தில் போடலாம். இப்போது நார்த்தில் போடலாம். எக்காரணம் கொண்டு கிழக்கு பக்கம் வந்து நீங்கள் படிக்கட்டை ஏற்றக்கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சவுத் வெஸ்ட்டில் நீங்கள் பெட்ரூம் போட்டிருக்கீங்களா, இப்போ அதுக்கு பாத்ரூம் எங்கே வைப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எந்த ரூமாக இருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் ரூம் கட்டுறீங்கனாலும் அதனோட வடமேற்கு மூலை, அதாவது நார்த் வெஸ்ட் மூலையில் தான் வந்து உங்களோட பாத்ரூமும் டாய்லெட்டும் இருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லை, நான் ரூமுக்கு வெளியே வைக்கிறேன் அப்படின்னா எங்கே வைக்கலான்னா இந்த மேற்கு பக்கத்தில் வைக்கலாம். இந்த இடத்துல பாத்ரூம் போடலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து ஏன்னா சவுத் பார்த்த வீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சவுத் பார்த்த வீட்டில் வந்து இந்த இடத்துல வருவோம், உள்ளே நுழைவோம், அதனால் அங்கே கிச்சன் போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கிச்சனை தூக்கி அங்கே போட்டோம், நார்த் வெஸ்ட்டில் போடுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நார்த் வெஸ்ட்டில் போட வேண்டிய பாத்ரூம் டாய்லெட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தள்ளுறோம் அந்த இடத்துல. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறது, சென்டர் வாசப்படினா இந்த சைடு உங்களுக்கு கிச்சன் போயிடும். நார்மலாக நார்த் வெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பாத்ரூம் டாய்லெட் வந்துடும். பாத்ரூம் டாய்லெட் நீங்கள் வெளியே வைக்கிற பாத்ரூம் டாய்லெட் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் 2 ரூம் போடுறீங்களா இருந்தாலும் சவுத் வெஸ்ட்டில் ஒரு ரூம், நார்த் வெஸ்ட்டில் ஒரு ரூம் போடலாம். தாராளமாக போடலாம். 2 இடத்துலையும் போடக்கலாம். இப்போ ரெண்டு இடத்துல போட்ட அப்புறம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் ஜாயிண்ட் பாத்ரூம் வைப்பாங்க. இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் ஒரே பாத்ரூம் வைப்பாங்க. அதாவது இங்கேருந்து இப்படி போய்க்கலாம், இப்படி இருந்து இப்படி போய்க்கலான்ட்டு. அந்த மாதிரி தப்பு எப்பயுமே பண்ணவே கூடாது. ஒன்று 2 ரூமையும் தனியாக பிரிச்சுட்டு தனியாக வெளியே வந்து பாத்ரூம் போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, டாய்லெட் பாத்ரூம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை, தனித்தனியாகவே நான் அந்தந்த ரூமுக்கு போடணுன்னா இந்த ரூமுக்கு நார்த் வெஸ்ட்டில் எங்கே வருதோ அங்கே டாய்லெட் பாத்ரூம் போடணும். அந்த ரூமுக்கு பாத்ரூம் நார்த் வெஸ்ட் எங்கே வருதோ
அந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் போடணும். சரிங்களா? சவுத் ஃபேஸிங் வீட்டுக்கான வாஸ்து. உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து சந்தேகம் இருக்கலாம். சப்போஸ் நான் என் வீட்டில் இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், அது எப்படி சரி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு அருகில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்து நிபுணர்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு அவங்க சொல்லுவாங்க.